வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி செலியன் கிட்டயும் எழில் கிட்டயும் பேசிட்டு பெரிய சாதனை பண்ண மாதிரி வீட்ல வந்து பீத்திக்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்ல போறேங்கிறாரு. நம்ம வீட்டுக்கே செழியனும் எழிலும் திரும்பி வர போறாங்கன்னு சொல்ல உடனே இனியாவும் ஈஸ்வரியும் சந்தோஷத்துல ஆர்ப்பரிக்கிறாங்க. உள்ளர செல்வியோட வந்து நிக்கிற பாக்யா எந்த ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே நிக்கிறாங்க. ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமா எழுந்து, டேய் கோபி என்னடா சொல்றேன்னு கேக்குறாங்க. டாடி, நிஜமாவான்னு இனியா சந்தோஷமா கேட்க, நிஜமாதான்டா. ஆமாம்மா, 2 பேருமே அவங்க ஃபேமிலியோட திரும்ப வரப்போறாங்கம்மா. நான் 2 பேர்கிட்டயுமே பேசியாச்சு அப்படின்னு கோபி சொல்ல உடனே சந்தோஷமாகிற ஈஸ்வரி, கடவுளே என் பிரார்த்தனை உனக்கு கேட்டுச்சாப்பா அப்படின்னு கும்பிட்டு கடவுளுக்கு தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அடி வர்றாங்கன்னு இனியா கேக்குறாங்க. நாளைக்கே 2 பேரும் திரும்பி வர போறாங்க அப்படின்னு கோபி சொல்ல, சூப்பர் டாடி அப்படிங்கிற இனியா ஈஸ்வரிய பார்க்க இனியா மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க. ஏண்டா இனியாமா, உங்க 2 அண்ணன்களும் திரும்பி வர போறாங்க. அந்த நியூஸ கேட்ட உடனே நீ அப்படியே காத்துல பறக்க போறேன்னு நினைச்சேன். நீ என்னமோ அப்படியே ரொம்ப சைலண்டா இருக்க. என்ன விஷயம்னு இனியா கிட்ட கோபி கேக்குறாரு. எல்லாரும் வர்றதுல எனக்கு சந்தோஷம் தான் டாடி அப்படின்னு இனியா சொல்ல, அம்மா உங்களுக்குங்கிறாரு கோபி. எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. நான் பேசினப்ப வர முடியாது அது இதுன்னு என்னென்னமோ சொன்னானுங்க. அப்பவே நான் உன்கிட்ட சொல்லி பேச சொல்லணும்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, நீயே பேசிட்ட. அப்படியெல்லாம் விடக்கூடாதுடா. எல்லாரும் ஒண்ணா இருக்கிறதுல தான் குடும்பத்தோட சந்தோஷமே இருக்குடா. பகல்ல நீங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையா வெளியே போயிடுறீங்க. கொஞ்ச நாளா பகல் பூரா நான் மட்டும்தான் இந்த வீட்ல இருக்கேன். நாளையில இருந்து அப்படி இல்ல. குழந்தைங்க இருப்பாங்க, ஜெனி இருப்பா. வீடே கலகலப்பா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க இனியா. கோபி அப்படியே பாக்யா பக்கம் திரும்பி பாக்குறாரு. பாக்யா, இவ்ளோ இவ்ளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். ஆனா நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கோபி கேட்க, அதுவரையிலும் அங்க நின்னுட்டு இருந்த பாக்யா கிச்சனை நோக்கி போக பின்னாடியே செல்வியும் போறாங்க. கோபி அப்படியே திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க. சரி டாடி, நான் மேல போய் படிக்கிறேன்னு புக் எடுத்துட்டு கிளம்புறாங்க இனியா. ஏமா, பாக்யா எந்தவித ரியாக்ஷனும் இல்லாம போறா? ஏன், அவ குழந்தைங்களெல்லாம் மிஸ் பண்ணலையா? அம்மா, முக்கியமா அவளுக்காக தாம்மா பசங்க கிட்ட பேசி அவங்கள வர சொல்லியிருக்கேன். ஆனா ஒண்ணும் சொல்லாம அமைதியா போறா அப்படின்னு கோபி அதிர்ச்சியா கேட்க, அவளுக்கும் சந்தோஷமா தான்டா இருக்கும். ஆனா வெளிய காட்டிக்க மாட்டா. அவளால தான் எல்லாம் நடக்கணும்னு நினைப்பா. அடுத்தவங்க ஏதாவது பண்ணினாலே அவளுக்கு பிடிக்காது. அதுவும் நீ பண்ணிட்டல்ல, வாயே திறக்க மாட்டா. கம்முன்னு இருப்பா. கோபி, நீ ஒரு பொறுப்பான அப்பாவா சரியா நடந்திருக்கடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையாவும் இருக்குடா அப்படின்னு ஈஸ்வரி பாராட்டி தள்ளிட்டு இருக்க. வெளியில சிரிச்சாலும் கோபி ஒரு மாதிரி உடைஞ்சு போய் அதிர்ச்சியா தான் இருக்காரு. பாவம், பாக்யா ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு தேங்க்ஸ் சொல்லுவான்னு எதிர்பார்த்தாரோ என்னமோ. பாக்யா வாசுபடியில உட்கார்ந்து இருக்க பையோட வர்ற செல்வி, சரிக்கா நான் கிளம்புறேங்கிறாங்க. கிளம்பிட்டியான்னு பாக்யா கேட்க, ஆமாக்கா போயிட்டு வரேங்கிறாங்க செல்வி. சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டியான்னு பாக்யா கேட்க, எடுத்துக்கிட்டேன்னு செல்வி சொல்ல, சரி கிளம்புங்கிறாங்க பாக்யா. நான் வேணும்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகட்டுமான்னு செல்வி உட்கார, ஏய் நீதான் கிளம்பிட்டல்ல, அப்புறம் ஏன் உட்கார்ற, கிளம்புங்கிறாங்க பாக்யா. பரவாயில்லக்கா, நான் போய்க்கிறேன், இருக்கட்டும், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேனுங்கிறாங்க செல்வி. ஆமா, நீ ஏன்க்கா இங்க வந்து உட்கார்ந்துருக்கன்னு செல்வி கேட்க, யோசிச்சுட்டு இருக்கேன் செல்வி. என் பிசினஸ்ல என்ன வேணாலும் என்னால பண்ணிட முடியும். ஆனா குடும்பத்துல எதுவுமே பண்ண முடியல. கூட இருந்தப்பவும் சரி, பிரிஞ்சு வந்தப்பவும் சரி, நான் ஒண்ணு நினைக்கிறேன்னு அவரா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அவரா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. நான் செழியனையும் எழிலையும் மிஸ் பண்றேன்னு அவர்கிட்ட போய் சொன்னேனா? எதுக்கு தேவையில்லாத வேலை அவருக்கு? அவரு ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனதுல இருந்து இந்த வீட்ல எத்தனையோ பிரச்சனை நடந்துச்சுல்ல. அவர் அதுலலாம் தலையிடவே இல்ல. நான் தான் ஒத்த ஆளா நின்னு எல்லாத்தையும் சரி பண்ணினேன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவர்தான் தேவையில்லாம தலையிட்டு குட்டையை குழப்பி விடுறாரு. எல்லாரும் ஒண்ணா இருக்கிறது தான் சந்தோஷம்னு இவங்களுக்கு யார் தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல செல்வி. செழியன் ஜெனியோட அப்பாவோட பிசினஸ நல்லா பாத்துக்கிறான். எழிலே அவனோட பட வேலையை நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான். 2 பேரும் அவங்க ஒய்ஃப் குழந்தைங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அவங்க பிரச்சனைகளை அவங்களே சரி பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்காங்க. ஆனா எல்லாருமே ஒண்ணாயிட்டா என்ன ஆகும்? ஒருத்தரோட பிரச்சனை எல்லார் பிரச்சனையும் ஆகும். ஒருத்தர் பிரச்சனைய மொத்த குடும்பமும் சேர்ந்து சரி பண்ற மாதிரி ஆயிடும். ஆளுக்கு ஐடியா சொல்லி குழப்பி அடிச்ச மாதிரி ஆகும். அவங்க விஷயத்துக்கு மட்டும் இல்ல. ஏன் ரெஸ்டாரண்ட் விஷயத்திலயும் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு பாக்யா வருத்தமும் சலிப்புமா சொல்ல, அக்கா நீ சொல்றதெல்லாம் புரியுதுக்கா. ஆமா, நீ உன் பிள்ளைங்கள மிஸ் பண்ணவே இல்லையான்னு கேக்குறாங்க செல்வி. ஏன் மிஸ் பண்ணல? மிஸ் பண்றேன் தான். ஆனா கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கல. ஆம்பளை பிள்ளைங்கள அம்மாவே பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டா என்ன நடக்குங்கிறத நான் கண்கூடா பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. அதனாலதான் சொல்றேன், அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி பசங்களை விட்டுறணும்.
செழியை, எழிலு நம்ம இனியாவ ஸ்கூல்ல சேர்த்தப்பயும் நான் மிஸ் பண்ணேன் தான். அதுக்காக நான் ஸ்கூலுக்கே அனுப்பாம கூடவேவா வச்சுக்கிட்டேன்? நாம பிள்ளைங்கள மிஸ் பண்ணுவோம். அவங்களும் நம்மள மிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கிறது தான் செல்வி. ஆனா அதுக்காக கூடவே ஒட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் என்ன கதையோ எனக்கு தெரியல. குடும்பம் ஒண்ணா இருக்கணும்னு அவர் திடீர்னு நினைச்சு அவரு நல்லவர் ஆயிட்டாருல. இத்தனை நல்லவர நீ ஏன் பிரிஞ்சிருக்க? மறுபடியும் சேர்ந்து வாழுன்னு அவங்க அம்மா ஆரம்பிச்சிடுவாங்க. நினைச்சாலே தலையெல்லாம் சுத்துது. அப்படின்னு பாக்யா சொல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கொஞ்ச நாளா தான் உனக்கு வேலை கம்மியா இருக்கு. எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்கன்னா உனக்கு வேலை எல்லாம் 2 மடங்கு ஆயிடுமேக்கா. அப்படின்னு செல்வி கேட்க, கண்டிப்பா ஆகும்தான். அப்படின்னு பாக்யா சொல்ல, ஆ அப்புறம் பரண் மேல போட்டு வச்சிருக்க பெரிய பெரிய பாத்திரத்தை எல்லாம் திரும்ப வெளியே எடுத்து வைக்கணும்ல. அப்படின்னு செல்வி கேட்க, எடுத்து வைக்கணும் தான். என் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா அதுக்கு உடம்பும் ஒத்துழைக்கணும்ல. நமக்கும் வயசாகுது. 30ல ஓடுன மாதிரி இப்பவும் ஓட முடியாதுல்ல. கொஞ்ச நேரம் நின்னாலே காலெல்லாம் வலிக்குது. 10 மணி ஆனா கண்ணெல்லாம் சுத்தி தூக்கம் வருது. இதெல்லாம் நானும் யோசிக்கணும் இல்லையா? இப்போ இனியாவுக்கு மட்டும் காலையில சாப்பாடு பண்ணி குடுக்கறேன். அதனால காலையில கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கிறேன். ஆனா இனிமே சீக்கிரமா எழுந்திரிக்கணும். ஹம் எத்தனை பேருக்கு சாப்பாடு கட்டி குடுக்கணும்னு யோசிச்சு பாரு. அப்படின்னு பாக்யா ரொம்ப யோசனையோட சொல்ல, பரிதாபமா பாத்துட்டு இருக்க செல்வி. கரெக்ட் தான்க்கா நீ சொல்றது. அப்படின்னு சொல்ல, இத நான் சோம்பேறித்தனத்தாலேயோ என் பிள்ளைங்கள பிடிக்காமலோ நான் சொல்லல. நாம எல்லார பத்தி யோசிக்கிறோமே, மத்தவங்க நம்மள பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்களேன்ற ஆதங்கத்துல தான் நான் இத சொல்றேன். அவ்வளவுதான். இல்ல, இப்ப பசங்க இங்க வரணும்னு போராடினவரு, அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிற? எதுவுமே பண்ண மாட்டாரு. என்னமோ சாதிச்சிட்ட மாரி நெஞ்ச நிமித்திட்டு நிப்பாரு. நான் தான் வீடு முழுக்க ஓடணும். அப்படிங்கிற பாக்யா உள்ளர திரும்பி பாக்க, என்னக்கா என்ன பாக்குறாங்கறாங்க செல்வி. யாராவது நிக்கிறாங்களான்னு பாக்குறேன்டி. என் மனசுல இருக்கதெல்லாம் சொல்லிட்டேன்ல. நான் சொல்றதெல்லாம் யாராவது கேட்டா நீ எல்லாம் நல்ல தாயே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு பாக்யா சொல்ல விரக்தியா சிரிக்கிற செல்வி. ஏங்கா நம்மெல்லாம் நல்ல தாயாதான்க்கா நடந்துக்கிறோம். ஆனா மத்தவங்கள அத நம்ப வைக்கிறதுக்கு நாம படுற பாடு இருக்கே. ஐயையோ அப்படின்னு செல்விய சலிச்சுக்கிறாங்க. இல்ல செல்வி, பசங்க கிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் நான் பேச போறேன்னு இவர் முன்னாடியே சொல்லி இருந்தா எல்லாரும் நல்லதுக்காகவும் யோசிச்சு நான் வேணாம்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப பேசிட்டாரு. நாளைக்கு அவங்க வரவும் போறாங்க. இதுக்கு மேல நான் ஏதாவது பண்ணேன்னு வையேன், அது தப்பாதான் போகும். வரட்டும் பாத்துக்கலாம். சரி செல்வி, உனக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிக்கா நீ போட்டு மனச குழப்பிக்காத, பாத்துக்கலான்னு செல்வி எழுந்து பைய எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. காலையில பாக்யா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க இனியா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு, அக்கா எழில் தம்பி ரூமு, செழியன் தம்பி ரூமு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன்க்கா. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு செல்வி சொல்ல, அப்படியே பரண் மேல இருந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவி வச்சிடலாமா? அப்படின்னு பாக்யா கேட்க, சரிக்காங்கிறாங்க செல்வி. அம்மா நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுப்பான்னு இனியா கேட்க, செல்வியால நம்ப முடியல. என்னதுன்னு கேட்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டேங்கிறாங்க இனியா. இனியா பாப்பா, நம்ப முடியாத கேள்வியெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு செல்வி சொல்ல, கிண்டல் பண்ணாதீங்க ஆண்டி. நிஜமாவே நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேக்குறேன் அப்படின்னு இனியா சொல்ல, செல்வி சிரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கிற பாக்யா. செல்வி அந்த சேர் எடுத்துட்டு வான்னு சொல்ல சரிக்கான்னு போறாங்க. செல்வி சேர கொண்டு வர பாக்யாவே அதுல ஏறி மேல இருந்து பெரிய குக்கர், பெரிய பாத்திரம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சிரு செல்விங்கிறாங்க. சரிக்கான செல்வி போக அப்படியே கையில மொபைலோட பரபரப்பா மாடியில இருந்து ஓடி வர்றாரு கோபி. அம்மா செழியன் வந்துட்டான்னு சொல்ல, அண்ணன் வந்துருச்சான்னு சொல்லிட்டு இனியா வேகமா ஓடுறாங்க. ஜெனி செழியன் 2 பேரும் கையில ஆறுக்கு ஒரு குழந்தைய ஏந்திட்டு வராங்க. பாக்யா உள்பட எல்லாரும் ஓடி வந்து ரிசீவ் பண்றாங்க. பாக்யா யாழினின்னு கூப்பிட, ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜெனி கேட்க, நல்லா இருக்கேன் ஜெனிங்கிறாங்க பாக்யா. அப்பா எப்படி இருக்காங்கம்மான்னு கேட்க, கொஞ்சம் பரவாயில்லங்கிறாங்க. மறுபடியும் இங்க வர்றதுக்கு உன் வீட்டுல எதுவும் சொல்லலன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. கூட இருக்கணும்னு தான் பாட்டி ஆசைப்பட்டாங்க, ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஜெனி சொல்ல, எத்தனை நாளைக்கு தான் அங்கேயே இருக்க முடியும்? அப்புறம் செழியனை வீட்டோட மாப்பிள்ளன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஜெனியும் செழியனும் சிரிக்கிறாங்க. அவங்களால தனியா மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்யா கேட்க, கொஞ்சம் கஷ்டம்தான் ஆண்டி அப்படின்னு ஜெனி சொல்ல, வேலைக்கு யாரையாவது வச்சுக்க வேண்டியதாங்கிறாங்க ஈஸ்வரி. சரி சரி குழந்தைய கூடன்னு கை குழந்தை ஈஸ்வரி வாங்கிக்க. யாழினி தங்கம், வா 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 அப்படின்னு பாக்யா கூப்பிட்டுட்டு இருக்க. எப்படி இருக்கீங்கன்னு ஈஸ்வரி கொஞ்சிட்டு இருக்க. அந்த இடமே ஒரே கலகலப்பா இருக்கு. சரியா லக்கேஜ் எல்லாம் எங்கன்னு கோபி கேட்க, கார்ல இருக்குப்பான்னு சொல்றாரு. எடுக்கிறதுக்காக கோபி போக, அப்பா 2 பேக் தான், நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு செழியன் சொல்ல, சரிடாங்கிறாரு கோபி. ஆமா, எழில் அமிர்தாலாம் எப்ப வர்றாங்கன்னு ஜெனி கேக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மான்னு ஜெனிக்கு கோபி பதில் சொல்ல, அம்மா என்ன சமையல்மா இன்னைக்குன்னு ஆர்வமா கேக்குறாரு செழியன். இட்லி சட்னி சாம்பாருடான்னு பாக்யா சொல்ல, அம்மா
உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாரி இருக்குமா அப்படின்னு செழியன் சொல்ல சிரிக்கிறாரு கோபி. இனிமே நீ இங்கதானே இருக்க போற, தினமும் உங்க அம்மா கையால சாப்பிடலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாப்பா அழறா ஆண்டி, நான் போய் தூங்க வச்சுட்டு வந்துடுறேன்னு ஜெனி கிளம்புறாங்க. என்ன செல்லம் ஏன் அழறீங்க, தூங்கலாமான்னு யாழ்னிய தூக்கிட்டு ஜெனி மேல போயிட வான்னு செழியனை கூட்டிட்டு வந்து கோபி சோஃபால உட்கார்றாரு. இதுவரை ஏதாவது ஹெல்ப் பண்ணலன்னா கூட கிச்சன்ல உட்கார்ந்துட்டு இருந்த இனியா இப்ப ஈஸ்வரி பக்கத்துல சோஃபால வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. செழிய ரூம ரெடி பண்ணியாச்சான்னு ஈஸ்வரி கேட்க, காலையிலேயே ரெடி பண்ணிட்டேமாங்கறாங்க செல்வி. சரி செழியா, நீங்க 2 பேரும் போங்க, குழந்தை கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, செழியா நீயும் ஜெனியும் போய் ரூம் எல்லாம் பாருங்க வசதியா இருக்கான்னு, இல்லைன்னா மாத்திக்கலாங்கிறாரு கோபி. அப்பா, நாங்க ஏற்கனவே இருந்த ரூம் தானேப்பா அப்படின்னு செழியன் சொல்ல, இல்ல ரொம்ப நாளா நீ வீட்ல இல்ல அதான் சொல்றேன், வா வா அப்படின்னு சொல்ல செழியனும் ஜெனியும் எழுந்திருக்கிறாங்க. ஜெனி குழந்தைய வாங்கிட்டு முன்னாடி நடக்க, செழியன் பின்னாடி, அதுக்கு பின்னாடி கோபி இனியான்னு போறாங்க. பசங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சதும் கோபி ரொம்ப சந்தோஷமாயிட்டான். சின்ன பையன் மாதிரி ஓடுறான் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்க, நின்னுட்டு இருந்த பாக்யா கிச்சனுக்கு திரும்புறாங்க. ஏன் பாக்யா, உனக்கு தான் உன் பிள்ளைங்க வந்ததுல சந்தோஷம் இல்ல போல, உனக்கு உன் பிள்ளைங்க மேல பாசம் இல்லாம போயிடுச்சு பாக்யா அப்படின்னு வம்புக்கு இழுக்க, அதெல்லாம் நிறையவே இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, ஒரு காலத்துல இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. உலகத்திலேயே விலைமதிக்க முடியாத ஒண்ணுன்னா அது தாய்ப்பாசம் தான். அதுவே உன்கிட்ட இல்லாம போயிடுச்சு. பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இப்படியெல்லாம் மாறிட்ட. நான் ஏதாவது பேசினா நீ பதில் கூட சொல்ல மாட்டேங்கிற. நீ ரொம்ப ரொம்ப மாறிட்ட. இந்த மாற்றம் நல்லதுக்கு இல்லன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு பேசிட்டு ஈஸ்வரி அவங்க ரூமுக்கு கிளம்பிடுறாங்க. அக்கா, நீயும் அவங்கள மாதிரியே பிள்ளைங்கள முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு செல்வி சொல்ல, அதெல்லாம் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல, இருந்தாலும் உன் மாமியா பண்றது ரொம்ப அநியாயம்க்கா அப்படின்னு செல்வி சொல்ல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டுமே, நாம நம்ம வேலைய மட்டும் பாப்போம், வா போலன்னு பாக்யா கிளம்ப செல்வியை ஃபாலோ பண்றாங்க. ஜெனி, பாக்யா, செல்வி எல்லாம் கிச்சன்ல இருக்க, செழியன், கோபி, ஈஸ்வரி 3 பேர் இருக்காங்க. கையில குழந்தை வச்சிட்டு இருக்க ஈஸ்வரி கிட்ட, டேய் 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 தாத்தாவை பாருடா, எப்ப பார்த்தாலும் தூக்கம் தான்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு குழந்தைகிட்ட. என்ன சனி, தூங்கி விழுந்துட்டு இருக்கீங்கன்னு செல்வி கேட்க, நைட் எல்லாம் குட்டி பையன் தூங்கவே விட மாட்டேங்கிறான்க்கா, அவன் தூங்குறதுக்கு எப்படியும் விடியங்காத்தால 3 மணி ஆயிடுது, அப்புறம் காலையில 11 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். நானுமே அந்த ரொட்டீனுக்கு பழகிட்டேன். இன்னைக்கு காலையில நான் சீக்கிரம் எழுந்துட்டேன்ல, அதான் தூக்கம் வருது, தலை வேற வலிக்குது அப்படிங்கிற ஜெனி கையில நைஃப வச்சுட்டு ஏதோ கப்போர்ட்ல ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்க. காஃபி ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க பாக்யா. இல்ல வேணாம் ஆண்டின்னு ஜெனி சொல்ல, சரி நீ போய் ரெஸ்ட் எடுங்கிறாங்க பாக்யா. இல்ல ஆண்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜெனி உட்கார்ந்துருக்க. இல்ல இல்ல நீ கிளம்பு, சொன்னா கேளு ஓ அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, இப்ப அமிர்தாவும் எழிலும் வருவாங்கல்ல, அவங்கள பாத்துட்டு போறேங்கிறாங்க ஜெனி. கிச்சன்ல உட்கார்ந்துருக்க இனியா டென்ஷன் ஆகி, இங்க உட்கார்ந்துருக்கவங்கள விட வெளியே உட்கார்ந்துருக்கவங்க தான் ஜாலியா இருக்காங்க, நான் அங்கேயே போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு எழுந்திரிச்சிடுறாங்க. குழந்தைகிட்ட கொஞ்சிட்டு இருந்த கோபி, ஏ இனியாமா வா வா வாங்குறாரு. அத்தை வந்துட்டா பாரு, அத்தைய பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி, இப்ப புது ரெஸ்டாரண்ட்ல எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க ஜெனி. நல்லா போகுது ஜெனின்னு பாக்யா சொல்றாங்க. இன்னைக்கு போகலையா ஆண்டின்னு ஜெனி கேட்க, போகணும், லஞ்ச் முடிச்சிட்டு போகணுங்கிறாங்க பாக்யா. யாழினி பருப்பு சாதம் சாப்பிடுறாள்ல அப்படின்னு பாக்யா கேட்க, சாப்பிடுவாங்கறாங்க ஜெனி. அப்ப நிலாவுக்கும் யாழினிக்கும் தனியா சமைச்சிடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஜெனி சரின்னு தலையாட்டுறாங்க. அதே நேரம் சரியா எழில், அமிர்தா குழந்தையோட வந்துட்டு இருக்காரு. ஈஸ்வரியை தவிர எல்லாரும் எழில் வாடா அப்படின்னு எழுந்து போக கிச்சன்ல இருந்து மொத்தம் 3 பேரும் வர்றாங்க. செழியனையும் எழிலும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெனியும் அமிர்தாவும் ஹக் பண்ணிக்க, அண்ணே அப்படின்னு இனியா போய் எழில கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் வாங்க வாங்கன்னு ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. எல்லாரையும் வாங்க வாங்கன்னு ரிசீவ் பண்ற பாக்யா, நிலா குட்டி வா அப்படின்னு கைய நீட்டுறாங்க. எழில் பாட்டி அப்படிங்க, வாடா எழில, வாமா அமிர்தா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எழில் வெல்கம் பேக் டு ஹோம்டா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. எப்படி இருக்குன்னு நிலா பாப்பாவை கேக்குறாங்க பாக்யா. அது நல்லா இருக்கேங்குது. அம்மா, அப்பா வான்னு சொன்னதும் உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம வந்துட்டோம், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு எழில் கேக்குறாரு. அதெல்லாம் எதுவுமே இல்லடா, நீங்க போய் உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற பாக்யா என் தங்க குட்டி நிலாவை கொஞ்சிட்டு இருக்கா. அம்மா அப்படியே எனக்குமாங்கிறாரு செழியன். சரிடா அப்படிங்கிறவங்க, ஜெனி உனக்கு வேணுமான்னு கேக்குறாங்க. வேணும்னு இல்ல, ஆனா குடித்தா குடிப்பேன் அப்படின்னு ஜெனி சொல்ல கொஞ்சிட்டு இருக்காங்க பாக்யா. சரி சரி எல்லாருக்கும் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறவங்க, உட்காருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் நிலா பாப்பாவுக்கு மொத்தமா குடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சரிங்க தேங்குறாங்க பாக்யா. எல்லாரும் சோஃபா பக்கமா போக அமிர்தா பின்னாடியே ஓடுறாங்க பாக்யா கூட. ஏய் நீ எங்க வர்ற அப்படின்னு பாக்யா கேட்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதாங்கிறாங்க அமிர்தா. இப்பதான் வந்த, உடனே கிச்சனுக்கு வந்துருவியா, நீ போ உட்காரு போ, நான் பாத்துக்கிறேன்னு பாக்யா சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு அமிர்தா அந்த பக்கம் வர்றாங்க. பாக்யா ஒரு ட்ரேலையும் செல்வி ஒரு ட்ரேலையும் காஃபி எடுத்துட்டு வந்து, இந்தாங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கங்கன்னு எல்லாருக்கும் நீட்டுறாங்க. இனியா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்குமான்னு சொல்ல,
அம்மா காஃபி அத விட சூப்பரா இருக்குங்கிறாரு எழில். தேங்க்ஸ்டாங்கிற பாக்யா. ஏன்டா இன்னைக்கு உனக்கு வேலை எதுவுமே இல்லையான்னு கேக்குறாங்க. என்னைக்கும் தான் வேலை வேலைன்னு இருக்கான். ஒரு நாள் தான் வேலை இல்லாம இருக்கட்டுமே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, வேலை இருக்கான்னு தான் கேட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, பெருசா இன்னைக்கு வேலை எதுவும் இல்லம்மா. ஈவினிங் ஒரு மீட்டிங் மட்டும்தான் இருக்கு. நாங்க எல்லாரும் வந்ததுல உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு எழில் கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லடா. சரி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் போய் வேலையை பாக்குறேன் அப்படிங்கிற பாக்யா உள்ளர போய் பாஞ்சு பாஞ்சு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே இவங்க எல்லாம் ஜாலியா பேசி அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அக்கா துணியெல்லாம் மடிச்சு ஒரு ரூம்ல வச்சுட்டேன் அப்படின்னு செல்வி சொல்ல, சரி செல்வின்னு பாக்யா எதையே கிண்டிட்டு இருக்காங்க. நீ என்னக்கா பண்றேன்னு செல்வி கேட்க, யாழினி பாப்பாவுக்கு கஞ்சி வைக்க சத்து மாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஆ காலையில கிச்சனுக்குள்ள கால் எடுத்து வச்ச, இன்னும் வெளியே போக உனக்கு மனசு வரலையா அப்படின்னு செல்வி கேட்க, போனேனேடி 2 தடவ. ஒரு தடவ கருவேப்பிலை எடுக்க, இன்னொரு தடவ அத்தைக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்காக போனேன் அப்படின்னு பாக்யா சொல்லு. சிரிக்கிற செல்வி, சரி சரி நான் பாக்குறேன், நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கறாங்க. ஆ ரெஸ்டா? நீ பாத்துக்கிட்டாலும் என்னால ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு பாக்யா சொல்ல, ஏன் அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. அப்புறம் நைட்டு சமையலுக்கான வேலையை யார் பாப்பாங்க சொல்லு அப்படின்னு பாக்யா கேட்க, பாக்யாவை பரிதாபமா பாக்குறாங்க செல்வி. வெளியே எல்லாரும் ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோல கிச்சனுக்கு வர்ற கோபி, பசங்க உன் கூடவே இருக்கிறது உனக்கு சந்தோஷம் தானேன்னு கேக்குறாரு. ஏன் பசங்க என் கூட இருக்கிறது தான் சந்தோஷம் நான் எப்பவாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? நீங்க பாட்டுக்கு இங்க இருந்து போயிடுவீங்க, அப்புறமா வர்ற பிரச்சனையெல்லாம் நான் தானே சமாளிக்கணும் அப்படின்னு பாக்யா வெடுக்குன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை வரும்னு கோபி கேட்க, உங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்கன்னு கத்துறாங்க பாக்யா. குழந்தை விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு எழில் கிட்ட பாட்டி கேட்க, கோபி பாத்துட்டு இருக்காரு. குழந்தைய பெத்துக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எழிலும் அமிர்தாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. பாத்தியா நான் சொன்னத, இப்ப நல்லா கேளுங்கிற மாதிரி பாக்யா கோபியை பார்க்க, ஐயோன்னு பாக்குறாரு கோபி. ஐ திங்க் மறுபடியும் பாக்யலட்சுமி ஸ்டோரி 6 மாசத்துக்கு முன்னாடில இருந்து ரீப்ளே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.